guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த சிம்பிளான மேக்கப் லுக் எப்படி பண்ணன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். நான் எந்த காம்ப்ளிகேட்டடான டெக்னிக்ஸும் இந்த மேக்கப் லுக்கு யூஸ் பண்ணல. ரொம்பவே சிம்பிளான டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய ஃபேஸை ஆல்ரெடி கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ டோனிங்க்கு குட் வைப்ஸோட க்ரீன் டீ டோனர் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபேஸில் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸாலே நான் டேப் பண்ணிக்கிறேன். ஒரு 2 minutes கழிச்சு இந்த டோனர் என்னோடய ஸ்கின்னில் நல்லா அப்சார்ப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசருக்கு இந்த மமா எர்த்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசரை நான் என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி டாட்ஸாக வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகிடுது. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ ஹெவனோட இந்த பபிள்கம் ஃப்ளேவர்ட் லிப் பாம் எடுத்திருக்கேன். இதை என்னோடய லிப்ஸில் நான் அப்ளை பண்ணி என்னோடய லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை ப்ரைம் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது க்ரீன் லீஃபோட ஆலோவேரா ஜெல். இது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் ஒரு நல்ல ப்ரைமராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இது ட்ரை பண்ணியிருக்கேன்னா. இதை சர்க்குலர் மோஷனில் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸோட ப்ரெப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த NYBயோட ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியே ஆகணும்னு இல்லை. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு இதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். அதாவது உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நேரத்தில் க்ரே ஆகிடும். ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபவுண்டேஷனுக்கு நான் maybelline Fit Meயோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் 340 கேப்பச்சினோ. இதை ஒரு 2 பம்ப் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய கழுத்துலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் கழுத்து ஒரு கலர்லேயும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால். இப்போ ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு என்னோடய ஃபேஸில் இருக்க இந்த ஃபவுண்டேஷனை நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டேபிங் மோஷன் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே போட்டு இழுக்க வேணாம். நீங்கள் அப்படி இழுத்துட்டிங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ஆரஞ்சு கலர் கரெக்டர் எல்லாம் ஸ்பஞ்சோடு அப்படியே வந்துடும். அதனால தான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பொறுமையாக டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ கன்சீலருக்கு Fit Meயோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இன் ஷேட் 40 கேரமல். இது என்னோடய ஹைலைட்டிங் கன்சீலர். இதை எங்கெல்லாம் எனக்கு ஹைலைட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய கண்ணுக்கு கீழே, பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸ், என்னோடய நெத்தி அண்ட் என்னோடய சின்னில் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட், பேஸ் ப்ராடக்ட் எதுவுமே கேக்கி ஆகாமல் இருக்கும் அண்ட் பேட்சி ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் கலரசன்ஸோட இந்த காம்பேக்ட் பவுடர் இன் ஷேட் டஸ்கி எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய பேஸ் ப்ராடக்ட்ஸை நான் செட் பண்ணிக்க போகிறேன். இதை ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு நான் அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணுறதுக்கு லாக்மேயோட ப்ரெசிஷன் ஐப்ரோ ஆர்டிஸ்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன் இன் ஷேட் டார்க் ப்ரௌன். இதை ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஐப்ரோஸை ஒரு ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிவிட்டு அப்புறமா சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஐப்ரோ பென்சில் சூஸ் பண்ணும்போது டார்க் ஷேட், டார்க் ப்ரௌன் ஷேடில் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ இப்போ ஐப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்க இந்த மெரூன் கலர் ஷேட் எடுத்து நான் என்னோடய ஐ ஷேடோவில் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐ லுக் தான் க்ரியேட் பண்ணுறேன், 2 ஷேட் வச்சு. ஸோ என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் முடிஞ்சிருச்சு. இப்போ சிவானா கலர்ஸில் இருக்கிற இந்த கோல்டன் கலர் ஷேடை என்னோடய லிட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே. அவ்வளோதான், 2 ஷேட்ஸ் வச்சு நான் இந்த ஐ லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக.
இப்போது ரொம்ப ஹார்ஷ் லைன்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப நேச்சுரல் லுக் வேணுங்கிறதுக்காக ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஷார்ப் எட்ஜ் வேணுங்கிறதுக்காக கன்சீலர் வச்சு நான் என்னோடய எட்ஜை க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் காஜலுக்கு லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லோவர் வாட்டர் லைன் கீழே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது லோவர் வாட்டர் லைன் கீழே ஃபில் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா என்னோடய அப்பர் வாட்டர் லைன்லேயும் நான் வந்து இதை வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது லைனருக்கு NYBயோட ஐலைனர் எடுத்திருக்கேன், லிக்விட் லைனர். இதை வச்சு நான் வந்து ஒரு விங்டு லைனர் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விங்ட் லைனர் வரைஞ்சிட்டு என்னோடய அப்பர் வாட்டர் லைனில் ரொம்பவே தின்னாக ஒரு ஸ்ட்ரோக் நான் வரைஞ்சிக்கிறேன். திக்காக போடாதீங்க, திக்காக பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் உங்களோட ஐஷேடோ மறைஞ்சிடும். இப்போ ஒரு ஐலாஷ் கர்லர் எடுத்து நான் வந்து என்னோடய லேஷஸை கேர்ல் பண்ணிக்கிறேன் மஸ்காரா போடுறதுக்கு. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களோட லேஷஸில் இந்த மாதிரி வச்சு ப்ரெப் பண்ணிக்கோங்க. ஸோ மஸ்காராக்கு நான் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லேஷஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட வாண்ட் ரொம்பவே ஸ்லீக்காக ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நம்மளோட லேஷஸை ரொம்ப சூப்பராக கேர்ல் பண்ணி கொடுக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு சிவானா கலர்ஸோட இந்த அண்ட்ரெஸ் யுவர் ஸ்கின் பேக்ட் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து என்னோடய ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பிரிக் ஹைலைட்டர் வச்சு அதில் இருக்கிற இந்த கோல்டன் ஷேடை என்னோடய சீக் போன்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபிங்கர்ஸாலேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே ஷேடை வந்து என்னோடய ப்ரோ போனில் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய நோஸ் டிப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து லாக்மே ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப் கலரோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் இன் ஷேட் வைன் டச். ஸோ அவ்வளோதான், இந்த சிம்பிளான லுக் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.